மார்க்கம் என்றால் புனிதமான வழி என்று பொருள். நபி பெருமான் யாரு? மைக்கேல் எச்கார்ட் எழுதுறான், உலகத்தின் தலை சிறந்த 100 பேரை எழுதுகிறான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, 100 பேர் உலகத்தின் தலை சிறந்தவர்களில் 100 பேரில் முதலிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் தான் தலை சிறந்தவர் என்று. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் மார்க்க அறிஞர், மார்க்கத்தை கொண்டு வந்தார், ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செய்து அதிலே ஒரு இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட தலைவன், குடும்ப தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்டியவர் என்பதாலும், அதிகாரத்தில் அரசாட்சி செய்கிற போது ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை இந்த மாதிரி கேடுகட்ட நிர்வாகம் இல்லாது ஒரு உண்மையும் நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை உலகத்திற்கு சான்றாக நடத்தி காட்டினார் என்பதற்காகவும் தான் இத்தனை தலை சிறந்த பெருமக்கள் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை மைக்கேல் எச்கார்ட் எழுதுறார். அதனால எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட, எல்லா பொறுப்பிலும் தலை சிறந்தவராக, நிகரற்றவராக வாழ்ந்து காட்டிய பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்காகவே அவன் அந்த முதலிடத்தில் அவர் பெயரை பதிவு செய்ய